வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 66ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய சிந்தனையை துவங்குகின்றோம். மகிழ்ச்சியுடைய ஒரு கவியோடு இந்த விளக்கத்தை தொடங்குவோம். ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மா எனும் உயிரில் அடக்கம் உறும் பேராம். ஆலயம் எனும் சொல்லில் ஆன்மாவாகும். அடுத்து வரும் லயம் அதனின் அடக்க நிலை குறிப்பு. ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்து ஆற்ற பழக அறிவு உயிரை உணரும் மெய்ப்பொருளாகும். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அகத்தறிவின் தரமொக்க இரு வழிகள் உண்டு என்று 8 வரிகளிலே ஆலய வழிபாடு என்பதனுடைய பொருள் என்ன, பயன் என்ன என்பதை சுருக்கமாக கோடிட்டு காட்டியிருக்கின்றார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இதனுடைய விளக்கம், ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுறும் பேராம். ஆலயம் என்ற சொல்லுக்கு வழிபடுகின்ற இடம் என்று மட்டும் பொருள் அல்ல, அதற்குள் ஒரு ரகசிய அர்த்தம் அடங்கியிருக்கிறது. அது என்ன என்றால், நம்முடைய பகுத்தறிவுன்னு சொல்கின்றோமே, 6ஆம் அறிவு, அது ஓர்மை நிலை, அதாவது கூர்ந்து நுணுகி ஒன்றிலே நிலைப்பது, ஓர்மை, கான்சென்ட்ரேஷன். எங்கே ஓர்மை நிலை பெறுவது? ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுறும் பேராம். ஆன்மா எனும் உயிரில். இப்ப ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற உயிர், அதிலே அடக்கமுறும் பேராம், அதனோடு லயமாகின்ற பேரு. சரி, இதையே இந்த ஆலயம் என்ற சொல் குறிப்பிலே அடங்கியிருக்கிறது என்பதை, ஆலயம் எனும் சொல்லில் ஆன்மாவாகும். என்றால் பசுவை குறிக்கும் இல்லையா? விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்த இனம் மனிதம். அதனால் என்ற சொல் தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையாக பரிணமித்து வருகின்ற ஆத்மாவை குறிக்கும். அடுத்து வரும் லயம், இது அந்த ஆத்மாவின் சிறப்பு, செயல் சீர்மை. லயம் என்றால் ஒன்றுதல். ஸ்ருதி லயம் சொல்கிறோம் இல்லையா? அப்ப லயம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் அல்லது இரண்டு ஒன்றாக கலந்து விடுதல் என்று பொருள். அப்ப ஆத்மா தன் மூலமாகிய பேராத்மாவோடு அடக்கம் பெற்று விடுகிறது. லயம் அதனின் அடக்க நிலை குறிப்பு. இப்ப ஆத்மாவை அதன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாக செய்கின்ற ஒரு பயிற்சியே ஆலயம்.
அதற்கு துணை செய்கின்ற ஒரு வழிபாட்டு இடமும் அதே சொல்லால் குறிப்பிடப்படுகிறது, ஆலயம். ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்து ஆற்ற பழக. முதல்ல பழகணும், அப்புறம் அதுல தேர்ச்சி பெறணும். அது என்ன பயிற்சி முறை? அதுதான் தியானம், தவம் சொல்கின்றாங்க. அப்படி தகுந்த குரு மூலம் தீட்சை பெற்று அறிமுகமாகி அதை தொடர்ந்து சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து பயிற்சி செய்து வர வர அறிவு உயிரை உணரும் மெய்ப்பொருளாகும். இந்த பகுத்தறிவு இயக்க நிலையாகிய உயிரை அறியும். பிறகு உயிருக்கு மூலமாகிய மெய்ப்பொருளாகவே மெய்ப்பொருளோடு கலந்து போகும். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். தெய்வத்தை உணர்ந்த சிறப்பு, அந்த உணர்ந்ததனால் என்ன மாற்றம் நமக்குள் முகிழும் என்றால், தெய்வமே ஒரு விதியோடு செயல்படுகிறது என்பது புரியும். தெய்வமே ஒரு விதியோடு செயல்படுகிறது. இதை பகவத்கீதையில வினை, வினை தலைமை, வினை பயன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது என்று ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. வினை செயல், பயன், இந்த செயலுக்கு இந்த பலன் என்று தீர்மானிக்கின்ற நீதிபதி, தலைமை. அப்ப வினை, வினை தலைமை, வினை பயன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது. அப்ப இறைவன் வேறு, இயற்கை வேறா என்ற கேள்வி எழும். இறைவன் என்பது எதையும் உணர முடியாத சுத்த வெளியாக இருக்கின்ற ஆதிசிவம் இருப்பு. அதை எழுச்சி பெற்றதால் அடைந்த மேன்மை உணர்கின்ற திறம். அப்போ உணராத தெய்வத்தை சுத்த வெளி என்றும், உணர்கின்ற தெய்வத்தை பரமாத்மா என்றும் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சுத்தவெளி இயக்கத்தில் வருகின்ற போதே இயல்புக்க விதி என்ற ஒன்று தோன்றுகிறது. அந்த விதிக்கு கட்டுப்பட்டுதான் தோன்றிய ஆற்றல், எழுச்சி பெற்ற ஆற்றல் நேராக பயணிக்காமல் தன்னைத்தானே சுழன்றது. இந்த இயல்புக்க விதியை தான் இறைத்துகளின் கூட்டத்திலே இயற்கை விதியாக மேன்மை பெற்று விண் முதல் பஞ்சபூதங்கள் வரைக்கும் விதியின் விளைவாக இன்ன இயக்கத்திற்கு இன்ன விளைவு என்று விதியின் விளைவாக செயல்படுகிறது. அதுவே நுண்ணுயிர் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் உள்ள ஜீவராசிகளிலே செயலுக்கு தக்க விளைவாக வெளிப்படுகிறது. அப்போ தெய்வத்தை உணர்கின்ற போது அதற்கு ஒரு விதி இருக்கிறது, நீதி இருக்கிறது, ஒரு துல்லியமான கூர்தல் அறம், எந்த இயக்கத்திற்கு என்ன மாதிரியான விளைவு எப்போது எந்த வகையிலே தர வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அப்போ தெய்வத்தை உணர்ந்தவர்கள் தெய்வ நீதியை அறிகிறார்கள். அந்த தெய்வ நீதியை தான் அறம் என்றும் தர்மம் என்றும் வகுத்தார்கள். இதெல்லாம் வகுத்தவங்க யாரு? இன்றைக்கு யாரும்
இல்ல. இதெல்லாம் வகுக்கப்பட்ட காலம் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. இதை கண்ணதாசன் அழகா சொல்லுவார். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? இன்றைக்குள்ள எல்லா மக்களுக்கும் தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் விளக்கிச் சொல்லக்கூடியவை அந்தந்த மதங்களின் மூல நூல்கள். அந்த மூல நூலை கற்று தேர்ந்து தெளிந்தால் எல்லா மத நூல்களும் சொல்கின்ற கருத்து இறை உணர்வு, அறநெறி. தெய்வமே ஒரு விதியாக செயல்படுகிறது. அந்த விதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கையே அறம், தர்மம், தம்மபதம், ஈமான், இறை நம்பிக்கை, தீன், அறநெறி இஸ்லாத்துல. அப்போ வார்த்தைகள் வேறு வேறே தவிர தேவ நீதி ஒன்று உண்டு. அதான் விதி என்று எல்லா மகான்களும் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்ப தெய்வத்தை அறிவதன் பயன் என்ன என்றால், தெய்வ நீதியை புரிந்து கொண்டு அந்த தெய்வ நீதியோடு இணைந்து உடன்பட்டு வாழ்வதே. அதுக்கு பேர் தான் இறை வழிபடுதல், இறை வழிபாடு என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இறை வழிபாடு என்றால் தேங்காய், பழம், அர்ச்சனை, ஆராதனை, கும்பாபிஷேகம் அல்ல. இறைவன் எந்த விதியின்படி செயல்படுகிறானோ அந்த விதியை மதித்து வாழ்கின்ற மனப்பக்குவத்தை பெறுவது. அப்ப தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் செயல் ஒழுக்கம் புரியும். செயல் ஒழுக்கம் புரிந்தால்தான் செயலிலே ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்தால்தான் வாழ்க்கையிலே துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் மட்டுமே அனுபவமாகும். இப்ப உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் துன்பம் நீங்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனா துன்பத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மனிதன் உண்டா? யாருமே இல்லை. காரணம் என்ன? எல்லோருமே வினை பதிவுகளால் தாக்கப்பட்டிருக்கிறோம். அதுல கொஞ்சம் அளவு பேதமே தவிர வினை பதிவு இல்லாத மனிதனே கிடையாது. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. இந்த பிறப்பின் நோக்கம் என்ன என்றால், இந்த தீய வினை பதிவுகளெல்லாம் நீக்கிவிட்டு நம்முடைய ஆத்மாவை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வது. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. மறந்தேன் எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன் இறைவா. எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்ப என்ன நினைவுல நிக்குது? பதவி, பணம், சொத்து. இது மட்டும்தான் நிக்குது. அப்ப துன்பம் எப்படி விலகும்? இதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்களும் வியாபார ஸ்தலங்களாகிவிட்டன. பணம் இல்லாம உலகத்தில் எந்த கோவிலுக்குள்ளும் போய் வர முடியாது. எந்த மதமாக இருந்தாலும் பொருள் இல்லாருக்கு மதம் இல்லை. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொருள் இல்லாருக்கு மதமும் இல்லை. ஏன்னா எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை நிர்வகிப்பதற்கு பணம் வேணும் இல்லையா? பணம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆண்டவன் திருக்கோவில் என்றாலும் கூட அதை பராமரிப்பதற்கு பொருள் இல்லாம முடியுமா? அப்ப எவ்வளவு வேணும் என்றால், ஒரு ஆலயத்தை, ஒரு தேவாலயத்தை, ஒரு மசூதியை அல்லது ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை
தூய்மையாக தொண்டு மனப்பான்மையோடு நிர்வகிப்பதற்கு எவ்வளவு பொருள் வேண்டுமோ அது மட்டும்தான் அது இங்க இருக்கணும். சொத்து சேர்ந்தாலே பாலிடிக்ஸ் வந்துடும். சொத்து சேர்ந்தாலே ஆன்மீகமும் துண்டாடப்படும். பணம் அவ்வளவு ஆபத்தான விஷயம். அதிகாரம் அவ்வளவு ஆபத்தான விஷயம். பணம் இருந்தா தான் அதிகாரம் வரும். ஒண்ணுமில்லாத கோவிலுக்கு தலைவருக்கு பொருளாளர் எதுக்கு? இல்லையா? சொத்து இருந்தா தானே பொருளாளர் வேணும், தலைவர் செயலாளர் வேணும். ஒண்ணும் இல்லைன்னாக்க யாருமே தேவையில்லை. அதனால பணம் ஆபத்தான விஷயம். தேவைக்கு இல்லைன்னாலும் காரியம் நடக்காது. தேவைக்கு மேல் இருந்தால் அதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணியாகும். அதனால் ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். தர்மத்தை மதித்து, தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற பண்பாடு. இப்ப நடைமுறை என்ன? ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைக்கிறான். அப்போ அதர்மத்தில் விழுந்து விடுகிறான், துன்பத்திலே சிக்கி விடுகிறான். எப்படி வாழ்ந்தால் துன்பம் வராது? தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்ன வைக்கணும். அறத்தின்படி ஒரு வசதியை, ஒரு நன்மையை, பொருளை ஈட்ட முடியுமா, பெற முடியுமா? பெறுவது. கிட்டவில்லையா? ஓகே, விட்டுவிடு. கிட்டாதாயின் வெட்டன மர. அதுதான் பாதுகாப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கைக்கு அரண். எனவே ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அகத்தறிவின் தரம் ஒக்க இரு வழிகள் உண்டு. அகத்து அறிவு. அகம் என்றால் நமக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற அறிவு, அதாவது பகுத்தறிவு. பகுத்தறிவின் தரம் ஒக்க இரு வழிகள் உண்டு. என்ன? விளங்கிக் கொள்ளக்கூடிய சிந்தனை திறம் உள்ளவர்களுக்கு தத்துவத்தை உட்பொருளை விளக்கி சொல்லலாம். எதுக்கு கோவிலுக்கு போறோம், எப்படி வணங்கணும், பயன்பாடு என்ன, இதெல்லாம் நமக்காகவே தவிர கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் சிந்திக்கின்ற திறம் வாய்ந்தவர்களுக்கு விளக்கி சொல்லலாம். உலகில் உள்ள எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? அதாவது தமிழ்நாட்டில 5 ஆண்டுகள் அவஸ்தைப்பட்டாலும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் வருகின்ற போது ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா, இது வரைக்கும் நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறானே, ஒன்னும் யோசிக்க மாட்டான். அந்த தேர்தல் நேரத்துல ஒரு 500 ரூபாய் கொடுத்தா போதும், குத்திரும். இப்படிப்பட்ட மக்கள் 40-50% உண்டு. எப்படி நல்ல ஒரு ஆட்சிக்கு வர முடியும்? இவரிடத்துல நீங்க ஆன்மீகத்தை பற்றி, தத்துவார்த்தத்தை பற்றி பேசினா இவனுக்கு என்ன புரியும்? சந்திக்கின்ற துன்பத்துக்கு காரணம் புரியாதவனிடத்துல தத்துவத்தை எப்படி புரிய வைப்பீங்க? இதெல்லாம் விலங்குகள் போலே மாக்கள் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இவங்க அந்த கேட்டகரி. விலங்குகள் போல ஐந்தறிவு ஜீவன்கள். பகுத்தறிவு பயன்படுத்தவே மாட்டாங்க. ஐந்தறிவு ஜீவன்கள். அப்ப இவர்களை எப்படி நல்வழிப்படுத்துவது? பயமுறுத்துதல், ஆசையை காட்டுதல். நீ நல்லபடி அறம் சார்ந்து வாழ்ந்தால் இறைவன் உனக்கு நன்மைகளை அள்ளித் தருவான். செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம். அதர்மத்தை செய்தால் இறைவன் துன்பங்களை தருவான். செத்த பிறகும் நரகத்திலே போட்டு வாட்டி விடுவான். இதுக்கு பேர் பக்தி. இந்த வடமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் நம்பிக்கை. இப்ப நம்பிக்கை என்றால் இதுதான் என்று
ஆராய்ச்சி இல்லாமல் ஏற்றுக்கொள்வது. வாழ்க்கையின் அடிப்படை நம்பிக்கை தான். எளிய உதாரணம். ஒரு குழந்தை பிரசவமாகிறது. கொண்டு வந்து அம்மா கிட்ட காட்டுறாங்க. இது தன் குழந்தை தான் என்பது தாய்க்கு தெரியுமா? பிரசவமாகும்போது மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஸோ எந்த குழந்தை பிறந்தது என்று அவங்களால பார்க்க முடியாது. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு டோக்கன் வச்சிருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய காலிலே அந்த டோக்கன் கட்டிருவாங்க. இந்த தாயினுடைய குழந்தை இது என்று பேர் எழுதுவாங்க. டோக்கன் தான் கட்ட முடியும். ஒருவேளை டோக்கன் மாறி இருந்தால், இந்த சினிமால பார்க்குறோமே, அது மாதிரி டோக்கன் மாறி இருந்தா, குழந்தைக்கு தெரியாது இதுதான் தன் தாய், தந்தை என்று. ஆனா பெற்ற தாய்க்கு தெரியுமா இதுதான் தன் குழந்தை என்று? கர்ப்ப தானம் செய்த தந்தைக்கு தெரியுமா இதுதான் என்னுடைய வாரிசு என்று? என் ஆர்என்ஏ, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா குழந்தைய கூட்டிட்டு வரோம் வீட்டுக்கு. டோக்கன் மாறி இருக்காது. டோக்கன் மாறி இருக்காது என்ற நம்பிக்கையில்தான் இது நம்முடைய குழந்தைதான் என்று வீட்டுக்கு கொண்டு வருகிறோம். அப்ப வாழ்க்கையின் பிறப்பின் அடிப்படையே நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையில சில வெரைட்டிஸ் வகைகள் உண்டு. மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை, நம்பிக்கை துரோகம், நம்பி ஏமாற்றுவது, நம்ப வைத்து ஏமாற்றுவது, இதெல்லாம் உண்டு. அப்ப நம்பிக்கை உண்மையாக இருந்து விட்டால் நன்மைதான். அது மூட நம்பிக்கையா இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஏனென்றால் ஏதோ ஒரு நன்மையை உள்ளே மூடி வைத்து நம்ப வைப்பது. தர்மத்தை மூடி வைத்து நீ நல்லது செய்தால் தெய்வம் உனக்கு நன்மையை தரும், கெட்டது செய்தால் நரகத்திலே போற்றும். நம்பிக்கை தான், அப்படி ஒண்ணு இல்லை. ஆனாலும் ஒரு நன்மையை மூடி வைத்திருக்கிறது. இது நன்மையை தந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். இன்றைக்கும் ஆழ்ந்த பக்தியில உள்ளவர்கள் யாருக்கும் துன்பம் தராமல் வாழ்வதை பார்க்கலாம். ஆனால் பெரும்பான்மை என்ன? இவர்களுக்கு சொர்க்கத்தின் மீது ஆசை கிடையாது, நரகத்தின் மீது பயமும் கிடையாது. இந்த இரண்டு கோட்பாடுகளின் மீது நம்பிக்கையும் கிடையாது. அதெல்லாம் முட்டாள்தனம் ஐயா, எப்போ சொல்லி வச்சதெல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. இப்போ இவனுக்கு என்ன மிச்சமாகுன்றீங்க? கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமாகும். அதனால் ஆலய வழிபாட்டின் அடிப்படை நோக்கமே தெய்வ நம்பிக்கை. மகாபாரதத்துல நம்பிக்கை 5 வகையாக பிரித்து பேசுவார். யாருங்க? வில்லி புத்துராழ்வார். அதாவது வனவாசம் அஞ்ஞான வாசம் முடிந்தது. துரியோதனன் நாட்டை தருவதாக இல்லை. நேரடியாக யுத்தத்தை தொடங்குவதா அல்லது சமாதானம் பேசி பார்க்கலாமா, தூது போகலாமா என்று ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றோம் டிஸ்கஷன், உரையாடல். பாண்டவர்கள், திரௌபதி, பலராமன், கிருஷ்ண பரமாத்மா இவங்கெல்லாம் கலந்து ஆலோசனை செய்யறாங்க. தர்மனை கேட்டா சமாதானமா போயிடலாம், எதுக்கு போரிடலாம் வேண்டாம். பீமனை கேட்கிற போது
நீ தூது போவதெல்லாம் வீண் வேலை. துரியோதனன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது எப்படி இப்பவே நிச்சயமா சொல்றேன். ஏனென்றால் அவன் நம்மை பார்த்து அஞ்ச வேண்டிய அம்சங்கள் 5 நம்மிடத்திலே உண்டு. அவற்றை எண்ணி பார்த்து அவனாகவே நமக்கு நாட்டை கொடுக்காத போது நாமே போய் தூது பேசினாலும் தரமாட்டான். அப்படிப்பட்ட இடத்துல தூது போய் பேசுவது வீண் வேலை. அதனால் நேரடியாக போரை தொடங்கி விடலாம். சரி, அது என்ன 5 அம்சங்கள் கேட்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. அவன் சொல்றான், என்னுடைய கையில் இருப்பது என்ன? சத்ரு காதை என்ற கதை. இந்த கதா யுத்தத்திலே நான் முதலாவது தேர்ச்சி பெற்றவன். என்னுடைய யுத்த திறமையை பார்த்து பயந்தாவது நாட்டை கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு அஞ்சாவிட்டால் போகிறான். வில் வீரனாகிய காண்டீபத்தை ஏந்திய அர்ஜுனன், அவனுடைய வில்லை கண்டு பயந்தாவது நாட்டை கொடுத்திருக்கலாம். நாங்கள் இருவரும் சேர்ந்து யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தாவது நாட்டை திருப்பி கொடுத்திருக்கலாம். பாஞ்சாலின் கற்புக்கு பயந்தாவது நாட்டை தந்திருக்கலாம். ஏன்னா அவதான துச்சாதனின் ரத்தத்திலே கூந்தலை தடவி குளித்து முடிவன் என்று தலைவிரி கோலமாக இருக்கிறார். அவளுடைய கற்புக்கு பயந்தாவது நாட்டை தந்திருக்கலாம். இந்த 4க்கும் அஞ்சாவிட்டாலும் பரவாயில்லை. தெய்வமாகிய நீயே எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறாய். உன்னை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்க வேண்டும். இப்ப தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, இந்த 5 வகையிலேயும் மற்றவரை நம்பாத ஒருவரிடத்திலே தூது பேசுவது வீண் வேலை என்றான் பீமன். இப்ப இந்த 5மே கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். தன்னம்பிக்கை முட்டாள்களுக்கு கூட வரும். அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு முட்டாள்கள் கூட தன்னம்பிக்கை கொள்வார்கள். இதுக்கு பேர் தன்னம்பிக்கை அல்ல. தன்னம்பிக்கை என்பது என்ன? ஏற்கனவே தான் சாதித்த வெற்றிகளின் அடிப்படையில் இதையும் என்னால் செய்ய முடியும் என்று நம்புவது தன்னம்பிக்கை. அதே போல தன்னுடைய உறவினரோ நண்பரோ தெரிந்தவரோ அவருடைய சாதனைகளின் அடிப்படையில் அவர் மீது வைப்பது துணை நம்பிக்கை. இப்ப இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி எடுத்தால் என்ன மாதிரியான சாதனைகளை சந்திக்க முடியும், வெற்றிகளை குவிக்க முடியும்? அது இணை நம்பிக்கை. இல்லறத்திற்கு அடிப்படை மனைவி மீது கணவனுக்கும் கணவன் மீது மனைவிக்கும் இருக்க வேண்டிய கற்பு நம்பிக்கை. சரி, இந்த 4 குழப்பங்களும் குறைபாடுகளும் வருவதற்கு காரணம் என்ன? 20 ஆண்டுகள் இல்லற நடத்தி விட்டு தவறி போயிறாங்க இல்லையா? இன்றைய கணக்கு விடுங்க. ராமாயணத்தில் அகலிகை, கௌதமனுடைய மனைவி அகலிகை. இந்திரன் ஒரு நாள் வர்றான். உன்னை போன்ற பேரழகை நான் தேவலோகத்திலும் காணவில்லை என்ன. இப்போ அகலிகை சொல்றா, நீ தேவேந்திரன் எனக்கு தெரியும். சந்தியாவனத்துக்கு போன முனிவன் அங்க வெள்ளி முளைக்கவில்லை என்றால் திரும்பி வந்துடுவான். அதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு போ என்று அவனுடைய இச்சைக்கு உடன்பட்டாள் என்பது வால்மீகி ராமாயணம். சரி, இப்போ அகலிகைக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப 2 குழந்தைகளுக்கு தாயான ஒருத்தி
ஒரு முனிவனுக்கு மனைவியாக பாய்த்த ஒருத்தி இன்னொரு உடன்பட்டதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த சபலம்? இப்படி இந்த 4 வகை நம்பிக்கையிலேயும் ஏமாற்றங்களோ குளறுபடிகளோ வருவதற்கு காரணம் என்ன என்றால் வினை பயன்கள், வினைப்பதிவுகள். அந்த வினைப்பதிவை புண்ணியமாக மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அசைக்க முடியாத தெய்வ நம்பிக்கை வேணும். ஃபெய்த் இன் காட் இல்ல, ட்ரஸ்ட் இன் காட். ஃபெய்த் இன் காட் என்பது மாற்றத்திற்குட்பட்டது. இந்த கடவுள் கேட்டு போறோம், காரியம் நடக்கலையா, சரி இது விட்டுருங்க, இந்த சாமிக்கு சக்தி இல்லை, அந்த சாமி கிட்ட போலாம். அது ஃபெய்த் இன் காட். ட்ரஸ்ட் இன் காட் என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை. கல்லினை கட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. அது ட்ரஸ்ட் இன் காட், அசைக்க முடியாத தெய்வ நம்பிக்கை. இந்த தெய்வ நம்பிக்கையில் என்ன வரும்? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. விளைவு கலங்காது, வினைகள் தான் கலங்கும். வினை இல்லாத விளைவு இல்லை, இல்லையா? அப்போ கந்தன் என்று சொல்ல கலங்கும் வல்வினை என்ன அர்த்தம்? ஒரு அதர்ம செயல் வந்து நிக்குது. 2000 கோடி வச்சுக்கிட்டு நிக்கிறான். எனக்கு இதை சாங்ஷன் பண்ணி கொடு, உனக்கு நான் 2000 கோடி கொடுக்குறேன்றான் ஒரு தொழிலதிபர். அரசியல்வாதி பார்க்கறான், 2000 கோடி சும்மா வருமா, யாருக்கு தெரிய போகுது, சரி கொடுத்துரு, இந்த சாங்ஷன், நீ 10,000 கோடி சம்பாதிச்சுக்கோ. இது மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அப்போ தர்மம் தவறியது. இதுவே கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ட்ரஸ்ட் இன் காட், அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன். தவறு செய்தால் தெய்வம் தண்டிக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன் அரசியல் மந்திரியாக இருந்தால் என்ன சொல்லுவான்? இந்த பாவத்தை செய்யாதப்பா, இந்த 2000 கோடி இருக்கட்டும், உனக்கு எவ்வளவு லாபம் வருது? 6000 கோடி. 6 2 8, அப்ப 2000 கோடி தான் உனக்கு செலவாகுது, இல்லையா? ஆமா. அந்த 2000 கோடி கொஞ்சம் கூட சேர்த்துக்குப்பா, 3000 கோடி உனக்கு போதும். 1000 கோடி லாபம், 2000 கோடி அசல், எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். 3000 கோடிக்கு என்ன வேலை செய்யும்போது அதை செய், அதுக்கு நான் சாங்ஷன் கொடுக்குறேன். இப்ப அவனையும் பாவம் செய்யாம தடுத்தாச்சு, இவனும் பாவம் செய்யல. இதான் விநாயகனே வினை தீர்ப்பவனே, வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. அப்படியே ஓடி போயிடும், பக்கத்து கூட வராது. இதுதான் உண்மையான அர்த்தமே தவிர, பக்தர்கள் இன்றைக்கு 100% பக்தர்கள் என்ன நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்யலாம். முருகா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். விநாயகா அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே நின்றுடும். வர்ற கஷ்டம் அங்கேயே நின்றுடும், நம்மகிட்ட வராது. இப்படி நம்பிக்கொண்டுதான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் மூட பக்தர்கள். அவனுக்கு கஷ்டமும் தீரதில்லை, சுத்துறது நிறுத்துறது இல்லை, இல்லையா? கஷ்டமும் தீரது இல்லை, கோவில் கோயில சுத்துறதையும் நிறுத்துறது இல்லை. ஏன்? சிந்திக்கின்ற அறிவு இருந்தா தான் யோசிப்பான். அவனே அடிமுட்டாளு, எப்படி யோசிப்பான்? யார் சொன்னாலும் நம்புவான், நல்லவங்க சொன்னா நம்ப மாட்டான். நாமளும் சொல்றோம் இல்லையா, இதை நம்ப வேண்டியது தானே, நம்ப மாட்டான். அவனுக்கு யார் கவர்ச்சியா சொல்றாங்களோ அவங்ககிட்ட தான் போவான். கசப்பான உண்மையை சொல்பவர்களிடத்திலே வரமாட்டாங்க. இதுதான் சராசரி மனிதன் இப்படித்தான் இருப்பான்.
அதனால தெய்வ நம்பிக்கை தான் அனைத்திற்கும் அடிப்படை. தெய்வத்தை மதித்து தெய்வ நீதியின்படி அறம் பின்பற்றி வாழ்ந்து விட்டால் எந்த சாமின்னு கும்பிட வேண்டாம். கடவுள் இல்லைன்னு கூட சொல்லிக்குங்க. ஏன் கடவுள் இல்ல, கடவுளை கற்பித்த முட்டாள் என்னவோ சொல்லிக்கோ. அதை பற்றி ஆண்டவன் கவலையே பட மாட்டான். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, என்ன செய்யறோமோ அதுக்கு தக்க விளைவு. எனவே இதை புரிந்து கொண்டு ஒழுக்கத்தை பின்பற்றி விட்டால், அறத்தை பின்பற்றி விட்டால் துன்பத்தின் சாயல் கூட விழுகாது மேல. இதுதான் ஆலய வழிபாட்டின் அடிப்படை கருத்து. எதுக்காக கோயிலுக்கு போறோம்? துணி வெளுக்க மண்ணும் உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி சொல்லுவாய் கோதையே முத்து மாரியம்மா. மனதை வெளுப்பதற்கான வழிதான் ஆலய வழிபாடு. அப்ப மனதை சுத்தப்படுத்துவது என்ன அர்த்தம்? அறம் சார்ந்து வாழ்வது தானே சுத்தப்படுத்துவதற்கு அர்த்தம். அதனால் இன்றைய ஆலய வழிபாடு திருத்தத்திற்குரிய வழிபாடு. இயேசுபிரான் சொல்லுவார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பார். இது போலத்தான் உலகில் உள்ள அத்தனை மதத்தை நம்புகின்ற பக்தர்களும் தடம் மாறித்தான் போயிட்டு இருக்கிறாங்க. 80-90% மக்கள் தடம் மாறித்தான் போறாங்க. யாரும் தத்துவத்தை புரிந்து கொண்டதாக தெரியல. அப்ப இந்த பக்தியில எந்த மாற்றத்தை சந்திக்க முடியாது, துன்பத்தையும் தவிர்க்க முடியாது. அதனால் ஆலய வழிபாடு என்பதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டு நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு தான், அதுக்கான ஒரு பயிலரங்கம் தான் ஆலய வழிபாடு. இப்ப இந்த கவியில சொன்னது போல ஆன்மா, லயம், ஒன்றுதல். அப்ப எது எதனோடு ஒன்றுவது? எது எதனோடு இணைவது? என்னுடைய மனம், நான் என்ற அறிவோடு இணைவது. மனம் அறிவோடு லயமாவது. இந்த பின்னப்பட்ட ஜீவாத்மா தன் மூலமாக பரமாத்மாவோடு இணைவது, லயமாவது. இதுதான் ஆலயத்தினுடைய சொல் பொருள். அப்ப எனக்குள் ஆத்மா இருக்கிறது, எனக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறது. என்னை சூழ்ந்தும் மற்ற மனிதர்களிடத்தும் மற்ற ஜீவர்களிடத்தும் பரமாத்மா நீக்கமர நிறைந்திருக்கிறது. இப்போ என்னுள் உள்ள ஆத்மா தன்னை சூழ்ந்துள்ள பரமாத்மாவோடு இணைவதற்கு எங்க போகணும்? வெளிவா, கோயிலுக்கா? ஆத்மா எங்கிட்ட இருக்குது, பரமாத்மா எனக்குள்ளேயே இருக்குது. எங்கே லயமாக முடியும்? எனக்குள் தானே. எங்கே ஜீவாத்மா இருக்கிறதோ அதுதானே தன்னை சூழ்ந்திருக்கின்ற பரமாத்மாவோடு லயமாகணும். என்றால் ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது. என் உடலுக்கு மையத்தில் இருக்கின்ற ஜீவாத்மா அதை சூழ்ந்திருக்கின்ற பரமாத்மாவோடு இணைந்து விடுவதே, தன் தனித்துவத்தை இழந்து விடுவதே. எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரூபதியே. அப்படி இந்த ஜீவாத்மா தன் தனித்துவத்தை இழந்து விடுவது, பரமாத்மாவோடு இணைந்து விடுவது. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம்.
உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. இந்த ஆத்ம தரிசனத்துக்கு துணை செய்வது மன வேகத்தை குறைத்து மனம் ஆத்மாவை நோக்கி திரும்புவதற்கு ஒரு அமைதியான காந்த களத்தை தன்னிலை வைத்திருப்பது ஆலயம். டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ். கோவிலெல்லாம் ஆற்றல் களம். அந்த ஆற்றல் களம் நம்முடைய மன ஆற்றலின் வேகத்தை குறைத்து சாந்தப்படுத்தி என்னுள் இருக்கின்ற ஆத்மாவை அறிவதற்கும் அந்த ஜீவாத்மாவை சூழ்ந்திருப்பதே பரமாத்மா என்று உணர்ந்து அதனோடு லயிப்பதற்கும் துணை செய்வதனால் இந்த ஆன்மலயம் என்ற பக்குவத்திற்கு துணை செய்கின்ற இடமும் ஆலயமே. கோவில் என்பதும் ஆலயமே, குடும்பம் என்பதும் ஆலயமே, ஆலயம் என்பதும் ஆலயமே. நந்தியும் இறைவன் ஆலயமே. நந்தின மனசு. கண்ணசம் பாட்டுல கூட நமக்கு தத்துவம் புரிஞ்சிடும். எளிமையான கருத்துக்கள், வார்த்தைகள். எனவே இப்போ ஆலய வழிபாட்டுடைய அசல் நோக்கம் என்ன? இதை புரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு உள்ள வழிபாட்டு முறைக்கும் இந்த ஆலய வழிபாட்டை அறிமுகப்படுத்திய மகான்கள் சொன்ன வழிபாட்டு முறைக்கும் உள்ள பேதம் புரியும். அதாவது இங்கே திருப்பதி, தமிழ்நாட்டின் தென் மாவட்ட கோவில்கள், கேரளாவில் உள்ள கோவில்கள், எல்லாம் ஆண்களுக்கு மேலடை கூடாதுங்க. சட்டை, பனியன் எதுவும் கூடாது. திறந்த மார்போடு வந்து தரிசிக்கணும் என்பது விதி. பெண்களுக்கு இந்த விதி இல்லை. சரி, ஏன் சட்டையோடு போனா என்ன குற்றம் சொல்லுங்க? பகவத்கீதையில பரமாத்மா என்ன சொல்றாங்க? யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்படி என்றால் இந்த சட்டைக்கும் அந்த கடவுளுக்கும் ஏன் விரோதம்? சட்டை அணிந்து போனால் ஏன் கடவுள் மறுப்பார்? ஏன் சட்டை கட்டம் உள்ள விடமாட்டேன்றீங்க? விளக்கம் சொல்வார்களா எங்கேயாவது? அதான் சம்பிரதாயம். இல்லைன்னா வெளியே போ என்பார்களே தவிர யாரால் விளக்கம் சொல்வார்களா? சரி, இந்த சடங்கை இவங்க ஒன்றும் ஆரம்பிக்கல, வழி வழியாக வந்துட்டு இருக்குது, சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை அறிமுகப்படுத்தியவர் ஒரு ஞானியாகத்தான் இருக்கணும். அவர் என்ன தத்துவத்தை மையப்படுத்தி இந்த சடங்கை சொல்லியிருப்பார்? எந்த உண்மையை மையப்படுத்தி ஆண்கள் மேலடை அணியாமல் வரணும் என்ற கருத்தை சொல்லியிருப்பார் என்றால், இந்த ஆத்மாவை சூழ்ந்து இருக்கின்ற ஆடைகள், அதாவது நிர்வாணமான இந்த ஆத்மா குணங்களால் சூழப்பட்டிருக்கிறது, போர்த்தப்பட்டிருக்கிறது. தூய்மையான காந்த கருமையம் குணங்களோடு கலப்புற்றிருக்கிறது. அதாவது நிர்வாணமான காந்த கருமையம் குணம் என்ற ஆடைகளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆடைகளை
பந்தம், பற்று, பாசம் என்று 3ஆக பிரிக்கலாம். பந்தம், பற்று, பாசம். பற்று, பொருள் பற்றும் இருக்கு, மக்கள் பற்றும் இருக்கு. அந்த மக்களிலே இரத்த தொடர்புடைய பந்தம் இருக்கு பாருங்க, நெருங்கிய உறவு, சம்பந்தின்னு சொல்றோமே, அது பந்தம். பாசம் இந்த புலன் சுகங்களில் இருக்கின்ற ஈடுபாடு. இந்த 3ம் கலந்ததுதான். தனியா பிரிச்சு இலக்கணம் சொல்வதற்கு எனக்கு தெரியல. பந்தம், பற்று, பாசம். இந்த 3மே பற்றுகள், கடும் பற்றுகள். இவற்றெல்லாம் நீக்கிவிட்டு திறந்த மனதோடு ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னா, இவன் சட்டையை கழட்டு, பனியனை கழட்டுன்றான். எதை கழற்ற வேண்டும்? பந்தத்தை கழற்றி எறிய வேண்டும், பற்றுகளை கழற்றி எறிய வேண்டும், பாசத்தை நீக்க வேண்டும். இதெல்லாம் கழற்றி விட்டு திறந்த மார்போடு ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்று வைத்தா, இன்னைக்கு சடங்கு மட்டும்தான் இருக்குது, தத்துவம் காணும். இந்த இலக்கணத்தின்படி அங்கே தெய்வ தொண்டு செய்கிறாரே பூசாரி, அவருக்கே தகுதி கிடையாது. ஏன்னா 10 ரூபாய் தட்டுல போட்டா விபூதி மட்டும் தர்றான், 50 ரூபாய் தட்டுல போட்டா பூவோடு சேர்த்து கொடுக்குறான். 500 ரூபாய் போட்டீங்கன்னா விக்கிரத்து மீது இருக்கின்ற மாலை எடுத்து நம்ம கழுத்துல போட்டுறான். இவன் எப்படி முற்றும் தொல்லவனாவான்? இவனே கழட்டாத சட்டை பனியனை நம்ம கழட்டி சொல்றான். இப்படித்தான் இருக்கு இந்த ஆலை வழிபாடு. சோ இதிலெல்லாம் துகிலுரித்து காட்டுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். எது அசல், எது போலி? இந்த போலித்தனமான வழிபாடுகள் எந்த வகையிலேயும் ஒரு மனிதனை மாற்றிவிடவில்லை, அவனுடைய துன்பத்தை நீக்கவில்லை என்ற வரலாற்று உண்மையை, கசப்பான உண்மையை எடுத்து பேசுவதுதான் இந்த தலைப்பு. மேலும் பல கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா, மிகவும் அருமையான, அதாவது இந்த நடைமுறையில் உள்ள ஈஸியாக விளங்குச்சு ஐயா. எல்லாம் நாங்கள் தான் நேராக பார்க்குற விஷயங்கள், ஆனால் நீங்கள் அந்த புரிகிறதான் நீங்கள் சொல்லும்போது கூடுதலாக புரியக்கூடிய இருக்குது. நல்ல அருமையான விஷயங்கள் ஐயா. இந்த கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னீங்கள், நான் உங்களை பற்றி ஆரம்பத்தில் யோசிச்சு கொண்டு வந்தது, ஒரு காலத்தில் சொன்னான், ஆரம்ப காலங்களில் தற்காலிக போதி தர்மர்னு சொல்லி ஐயாவை பற்றி, அதுக்கு திருப்பி பேசணும் அதை பற்றி அடுத்த கிழமை. அதாவது கடைசியாக சொன்னீங்க, இந்த இதன் நோக்கம் கசப்பான வார்த்தைகளை, அதாவது கசப்பான விஷயங்களை சொல்கிறோம். அதாவது இந்த ஆத்மீயத்தில் இந்த மாதிரி மாறி நடக்குது, கசப்பாக இருக்கும், அதை துணிஞ்சு சொல்கிறதானே பெரிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அது எல்லாருக்கும் அந்த துணிவில்லை. அதான் நான் உங்களை போய் தர்மனோட ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதை பற்றி அடுத்த கிழமை பேசுவேன் நான். மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் அதாவது கருத்துக்கள் பார்க்க இருந்தால் ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளலாம், கையெழுத்தி கேட்டுக்கொள்ளலாம். ஐயா, நான் ஒரு சின்ன சின்ன ஆக்களை காணையில ஆக்கள் வரும் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கேட்கணும் உங்கள்கிட்ட. இந்த பரமாத்மா பற்றி நீங்க இதுக்கு முதலே கணக்கு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைத்தான் எனக்கு கூட புரிஞ்சது போல தெரியுது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்று உணரும் தெய்வம், மற்றது உணரா தெய்வம். அந்த உணரா தெய்வம் சுத்தவழி, உணரும் தெய்வம் அதுதான் பரமாத்மா. அதாவது சுத்தவழி அந்த எழுச்சி பெற்று அந்த இயற்கை அந்த ஒன்று இறைவன் வேறு இயற்கை வேறு என்று சொன்னீங்க ஆரம்பத்துல. இந்த எழுச்சி பெற்ற நிலைதான் இயற்கை, எழுச்சி பெறாத நிலை சுத்தவழி. எழுச்சி பெற்று அதுல உணரும் சன்னை வரும்போது அது பரமாத்மா.
இந்த இயற்கை தான் உணரும் திறம் வரும்போது பரமாத்மா மாறுது. அந்த பேர். ஆமா, ரைட். அப்ப கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 2, 3 தான். 2 முறை சுத்தவழியில தான் வருது. அப்ப அந்த ஆமா, உணரக்கூடிய நிலை வரும்பொழுது, அது பரமாத்மா என்றும், உணராத நிலை இருக்கும்போது அது சுத்தவழி. அதான் ஐயா வித்தியாசம். அப்படித்தானே? ஆமா, ஆமா. ரைட் ஐயா. நல்லது ஐயா. அது உண்டு. அடுத்தது ஒரு சின்ன கேள்வி. இந்த அந்த பக்தி என்றது வந்து நான் நினைச்சது இவ்வளவு தமிழ் மொழின்னு சொல்லி, அத நீங்க என்ன சொன்னீங்க? அது அது வடமொழி சொல். அப்படியா ஐயா? ஆமாமா. பக்தி வடமொழி சொல். ரைட். இனி அடுத்தது இன்னொரு சின்ன கேள்வி. இந்த வில்லிபுத்திரர் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறீங்க. இந்த வில்லிபுத்திரர் வந்து மகாபாரத தமிழ்ல எழுதினவர். அப்படியா? ஆமா. ரைட் ஐயா. அதுவும் சரி. மற்றது இந்த கோவில்கள் வந்து ஒரு ஆற்றல் களம்ன்னு சொன்னீங்க. ம். அது வந்து அந்த ஆற்றல் களம்ன்னு சொல்லும்போது, அது வந்து ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலெல்லாம் இருக்க வேணும். ஆமா. ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களும் ஆற்றல் களமே. ரைட். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப கனடாவெல்லாம் கணக்கு கோயில்கள் இருக்கு. அந்த வேவாசூல்லாம் எடுத்து எடுத்து காட்டி, காட்டி, காட்டி அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. ம். அப்படி இருக்கும் பொழுது, அதுகள் வந்து ஒரு ஆற்றல் களம் உள்ளதா கருத முடியாது. அப்படியா ஐயா? இப்ப இல்ல. பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கோவிலுடைய அமைப்பை பொறுத்து தான் சொல்லணும். ரைட். ஓ, அதாவது ஓ. கர்ப்ப கர்ப்ப கர் கரு கருவறை, அர்த்த மண்டபம் இப்படியெல்லாம் அந்த கோவில் கட்டட விதிப்படி கட்டியிருப்பாங்க. அ அது மாரி உள்ள ஆலயங்கள் எல்லாமே வந்து ஆற்றல் களம் சிறப்பாக இருக்கும். ரைட். ஓகே ஐயா. அது மற்றது அது அது மட்டும் இல்ல, அது எத்தனை காலம் அதுல வந்து தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் நிகழ்ந்து வருகின்றன. பக்தர்கள் வந்து போறாங்க. இதை பொறுத்து ஆற்றல் களம் திணிவு பெறும். அ ஒரு கோவில கட்டி யாருமே போகலன்னா, அங்க எந்த ஆற்றலும் இருக்காது. அப்ப ஐயா அந்த ஆட்கள் கூட வர வர, அதில ஆட்கள் கூட இருக்கும். கூடவா? அப்படியா? ஆமா. மனிதர் வந்து போகவும், மந்திரங்கள் அந்த பூஜை முறைகள் அதுல வந்து செய்யவும், பூஜை முறைன்னா முக்கியமா மந்திரங்கள் தான். ஓ, அந்த உச்சாடனம் சரியா செய்யவும், அப்பதான் ஆற்றல் களம் வந்து அங்க திணிவு பெறும். ஓ. அப்ப அதிகமான ஆட்கள் வந்ததுன்னு சொல்லும் பொழுது, அந்த அதிகமான ஆட்கள்ல அந்த பயத்துல வர ஆட்கள் கூடவா இருக்கும். உண்மையில தெரிஞ்சு வர ஆட்கள் குறைவா இருக்கும். அந்த பயத்துல வர ஆட்கள் கூடவா இருக்கேம் அது ஆற்றுக்களமா வேற மாறும். அவங்களால உணர முடியாது. ரைட், ரைட். அதுல வந்து அடுத்த அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். எப்படி நல்லது ஐயா. வந்து ஆற்றல் களத்த எப்படி உருவாக்குறோம் ரைட். சரி நல்லது ஐயா. கோவில்கள் அப்படின்றதெல்லாம் அடுத்த ஓ, வர்ற வகுப்புகள்ல சிந்திக்க இருக்கிறோம். நல்லது ஐயா. மற்றது இன்னும் சொன்னீங்க. அந்த பந்தம் பெற்று பாசம். அதை பற்றி ம். எதுவும் அது இதெல்லாம் ஒரே ஒரே விஷயத்த மீன் பண்ணதா ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு கருத்துகள் அப்படியா? ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க் தாங்கய்யா. ரைட். தனியா பிரிச்சு ஓ, பேச முடியல. அது பாசம்னா, அது உயிர்கள் நம்ம குழந்தைகள் மீதும் பாசம் வச்சிருக்கிறோம். உறவு நட்பு மீது பாசம் வைக்கிறோம். பற்று என்று சொன்னால் பொருள் பற்று, அதிகார பற்று, புலனின்பங்களிலே பற்று. பந்தம் என்பதும் கிட்டத்தட்ட அதே பந்தித்தல். அதோடு நம்மை கடும் பற்றாக வச்சுக்கிறோமே. ரைட். ஆமாய்யா. ரைட். அ, இதிலேயா இன்னும் ஒரு கேள்வி கடைசியான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த ம், கருத்தரங்கு சொன்னீங்க என்று சொன்னால், பல மக்களுக்கு கூடுதலான மக்களுக்கு வந்து இந்த நரகத்திலே நம்பிக்கை இல்ல, சொர்க்கத்திலும் நாட்டம் இல்ல. ம், அப்படியான ஆட்கள் தான் கூட என்று சொல்லி ஒரு கருத்தொண்ணு சொன்னீங்க. ம், அது உண்மையான விஷயம். நானும் அதை யோசிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ம். அப்படியும் மற்றது அதை பார்க்கும் பொழுது, அந்த அப்படியான ஆட்கள் தான் இந்த மக்களின் கண்ணுக்கு கவர்ச்சியா வாழ்றார். அப்படியும் ஒரு சைடு ஒன்று இருக்குது. இப்போ காசு நான் உள்ள சும்மா வெளிய ஷோ காட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் அந்த கலவல அப்படின்னு ஒன்று இருக்குது. ம்ஹ்ம். அப்படி ஒன்று இருக்குது. அது ஒரு சைட். மற்றது இன்னொரு சைட் வந்து இதெல்லாம் சிந்திச்சு தேவைக்கேற்ற மாரி வாழ்ந்து, அப்படி ஒரு சைடு இன்னொரு பக்கம் அது குறைவு சரியான ஆட்கள். அந்த ஆத்மீயம் அறநெறியோட வாழ்ற ஆட்கள். ம். இந்த இப்ப அந்த அந்த பார்க்கும் பொழுது, இப்ப இந்த உலகம் போற போக்க பார்க்கும் பொழுது, இந்த இவைகள் தான் இந்த மோட்டுத்தனம் உள்ள ஆட்கள் தான் அவைன்ற தயத்த தான் கூடிக்கொண்டு இருக்குது. ஆமா. ஒரு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ம். இந்த மெட்ட பகுதியில இருந்து அவைகள வந்து இத பார்த்து பார்த்து கடைசியா என்னத கண்டமடா என்று சொல்லி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு கல்யாணம் கட்டினவன் வைப்பான். வச்சால் கணவனுக்கு நல்ல ஆத்மீக அறிவு அப்படியெல்லாம் வாழ்வு இருக்கிறாருன்னு வைப்பான். அப்படி இருக்கும் பொழுது, இந்த மனைவிக்கு அந்த இது இல்ல. அவங்க இப்ப சொல்றா, இப்ப என்னடா இப்ப நாங்க சும்மா கோயில கட்டி இருந்து அப்படி போறோம். அங்க அவர பாரு அது செய்றா, இது செய்றா, என்னத்த வாழ்க்கையில கண்டான். இப்படி இப்படி திருப்பி சொல்ல சொல்ல இவரும் மாறிருவாரு மெட்ட பக்கம். ஆமாமா. அப்பய்யா
இப்படி மாறி, மாறி போக, போக, போக அந்த சைட் தான் கூடிக்கொண்டு போகுது. ம். அப்படி அப்ப நீங்க அதையும் சொல்லியிருக்கீங்க. நான் இத பற்றி கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு காலத்துல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ம். அப்ப இந்த அறநெறியோட வாழ்றாக்கள் இருக்கணும் தானே. நீங்க இந்த அறநெறியோட நல்லதா வாழ வேணும்னு சொல்லி தேவைக்கேற்ற மாரி வாழ்ந்து கொண்டு போற ஆட்களுக்கு வந்து, ஆ. இப்படியான ஆட்கள் சமுதாயத்துக்கு அவைகளும் ஜீவிக்க வேணும். ஆமா. அதப்ப அதுக்கே எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை ஒன்று இருக்கா யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் மற்றவர்களை பற்றி கவலைப்படாம இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம சுதந்திரமா அமைத்துக் கொள்ள முடியும். இப்ப அடுத்தவங்கள மதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒண்ணா பதவி உயர்வு பெறணும், சொத்து சேர்க்கணும். அது நேர் வழியிலயா, தவறான வழியிலயான்றது அவங்களுக்கு கவலையே இல்ல. உண்மை ஐயா. கஞ்ச கழுதையும் காசு இருந்தால் கர்ணனாகி விடுவான். இந்த கழிசடை உலகில் பணமுடையோருக்கு கடவுளும் பயப்படுவான். ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஸோ அவன் நல்லவனா கெட்டவனா அவசியம் இல்ல. பணம் இருந்தா போதும். உண்மை ஐயா. உண்மை. அதான் ஒன்றும் தெரிய ஆளானாலே பணம் இருந்தாலும் அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாது. உண்மை ஐயா. உண்மை ஐயா. ஸோ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்ஸ் இருந்தா தான் அறத்தை பின்பற்றி வாழ முடியுமே தவிர, சபலம் இருந்ததுன்னா இதுல தான் வீழ்ந்து விடுவோம். உண்மையா. இதுல நீங்க கடைசியா சொன்ன வார்த்தையா பெரிய வார்த்தை. அதாவது வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய கட்ஸ் இருக்க உண்மை. அதுதான் பெரிய ஆமாமா. கட்ஸ் ஆமா. இருக்கணும் ஐயா. அது இல்லாட்டியா கஷ்டம். சரியா? அது முடியாம. ஆமா. தட்ஸ் ரைட். தர்மத்தை பின்பற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஆனா ஐயா அந்த கட்ஸ் வாரத்துக்கும் அதுக்கு ம். வந்து ஆத்மீகத்திலே ஆழ்ந்த அறிவு இருக்கணும். அதுக்கு ஐயா குறியா பேசக்கூடிய அனுபவம் வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களை ஒதுக்கி விட்டு நம்முடைய வாழ்க்கை நாம் வாழக்கூடிய துணிச்சல் வந்துடும். ஆமையா. அதான் ஐயா உண்மை ஐயா. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துடும். ஐயா. தட்ஸ் ரைட் ஐயா. ம். மிக நன்றிகள் ஐயா. வேறு யாராவது ஐயாவிடம் ஏதாவது கேட்கணும்னு சொல்லிச்சுன்னா கேட்கலாம். இல்லாட்டி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயாவுக்கு வாழ்த்து கூறி வாக்குறுதியம் இல்லை. ஆனபடினால ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். இன்றைய சிந்தனை உரையை மிகவும் சிறப்பாக படித்து தந்த எங்களுடைய பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு அனைவருமாக சேர்ந்து வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு வளமுடன்